ஏஜி சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம நோய் வந்த பிறகு ஒரு மருந்து எடுத்துக்கிறத விட நோய் வருவதற்கு முன்னாடியே நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படின்ற ஒரு அத்தியாவசியமான அவசியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நோய் வர்றதுக்கு முன்னாடி நாம் எப்படி நம்மளுடைய உடம்பை ஆரோக்கியமாக பாதுகாத்து பேணி காப்பது அப்படின்ற விஷயங்களை தான் சொல்லியிருந்தாங்க. அதில் காலையில் எழுந்திருக்கிறதுல இருந்து நம்ம எந்திரிக்கிற நேரம் முதற்கொண்டு நம்ம என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், என்ன ஆக்டிவிட்டீஸ் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இரவு தூங்கும் வரை நமக்கு வந்து நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போனது மட்டும் இல்லை, அவங்க வந்து வாழ்ந்து காட்டி அனுபவித்து ஆரோக்கியமாக 100 வயசு 120 வயசு வரைக்கும் வாழ்ந்து காமிச்சிட்டு போனாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன குழந்தைகளுக்கே வந்து சளி பிடிச்சிக்கிச்சு, வாமிட் ஆகுது, லூஸ் மோஷன் ஆகுது, ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைகளில் இருந்தே இன்றைக்கி நம்ம வந்து அவஸ்தைப்பட்டு வரோம். முன்னாடியெல்லாம் வந்து நோய் வருது அப்படின்னா வயசாயிருச்சுல அதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட்டாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கி இளம் வயதினர்களுக்கெல்லாம் கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு நோய் தொற்றுகள் ஏற்படுது. அவங்க சாப்பிட்ட பழக்க வழக்கங்களில் ஆக்டிவிட்டீஸில் நோய்கள் வரலாம். ஆனால் இன்றைக்கி வெளியிலிருந்து வரக்கூடிய தொற்று நோய்கள் அப்படின்றது பரவுச்சுன்னா அப்படியே அந்த பகுதியே, அந்த ஏரியாவே, அந்த மாவட்டமே நம்ம சமீப காலமாக பல நாடுகளில் இந்த கொரோனா அப்படின்ற ஒரு வைரஸ் ஃபீவர் பரவுச்சு. அவர் லைஃப் ஸ்டைல் நல்லா தான் இருந்தது, உணவு முறை பழக்க வழக்கம் நல்லா தான் இருந்தது. ஆனால் அப்படி இருந்தும் இந்த தொற்று வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக போய் அட்டாக் பண்ணிடுச்சு. அப்போ அதுலேருந்துலாம் நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது? டெய்லி அன்றாட லைஃப் ஸ்டைலில் நம்ம சேஞ்சஸ் பண்ணி அதனால் வரக்கூடிய நோய்களை நம்ம திரும்ப லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு தொற்று, ஒரு வைரஸ் பரவுது. இப்போ இனிமேல் போகிற காலகட்டங்களில் ஆயுதங்களாக இந்த வைரஸை பயன்படுத்த போகிறாங்க அப்படின்லாம் கூட நம்ம வந்து கேள்விப்பட்டுக்கிட்டு வரோம். அப்போ இதிலிருந்தெல்லாம் எப்படி பாதுகாத்துக்கிறது? அரசாங்கம் நம்மளை பாதுகாக்குமா? அதை விட நம்ம தான் நமக்கு நாமே பாதுகாத்துக்கணும். அதுக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வந்து அதற்கான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்ம உடம்புக்குள்ளே அதற்கான வீரர்கள் இருக்கிறாங்க. அதாவது இராணுவ வீரர்கள், மிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்கிறாங்க. இவங்களுடைய வேலையே என்னென்னா, இந்த மாதிரி வந்து வெளியிலிருந்து யாராவது ஒருத்தவங்க உள்ளே அட்டாக் பண்ண போகிறாங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அழித்து கிளியர் பண்ணி சரி செய்யக்கூடிய ஒரு சிஸ்டம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளே அந்த மாதிரி ஒரு 11 சிஸ்டம் இருக்குது. அதில் ஒரு சிஸ்டம் இம்யூனிட்டி சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த இம்யூனிட்டி சிஸ்டத்தை நாம் வந்து கண்காணிக்கிறோமா, அதை நம்ம வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கிறோமா, அதற்கு தேவையான உணவுகளை கொடுக்குறோமா, அதற்கு தேவையான மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலை வச்சுக்கிறோமா அப்படின்னா அங்கே தான் நம்ம தவறு பண்ணிக்கிறோம். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்துக்கு அப்போனா நம்ம என்ன தான் பண்ணணும்? அந்த நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம்ன்றது நம்ம உடம்புக்குள்ளே யார்? நம்ம காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒயிட் பிளட் செல், WBC அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். WBC மட்டுமல்ல நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம். ஏன்னா அது மீறி இன்னும் உள்ள சிஸ்டம்ஸ் இருக்குது. WBCன்றது ஒரு ஒன் ஆஃப் த இம்யூனிட்டி சிஸ்டத்தில் ஒரு பார்ட்டு. ஓகேங்களா? படை வீரர்களில் நம்ம வந்து நம்ம ஒரு நாட்டுக்கு எடுத்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு எடுத்துக்குவோமே, நம்மகிட்ட வந்து இராணுவம் இருக்குது, மிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்குன்னா நமக்கு பாருங்கள் 3 படைகளாக அதுக்குள்ளே பிரிச்சுக்கிறாங்க அந்த மிலிட்ரி ஃபோர்ஸில் இல்லையா? விமானப்படை, தரைப்படை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கப்பற்படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 படைகள் நமக்கு இருக்குது. ஏன்? அப்போ வான்வெளி தாக்குதல்கள் யாராவது அயல்நாடு இராணுவம் தாக்குதுன்னா அதை நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து வான்வெளி மூலமாக அட்டாக் பண்ணுறதுக்காக விமானப்படை அப்படின்றத வச்சுருக்கிறாங்க. அதுபோல் தரைவழி தாக்குதலாக உள்ளே வந்தால் தரைவழி தாக்குதல்களை அட்டாக் பண்ணி அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி சோர்ஸ் இருக்குது. அதே போல் கப்பற்படை அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் வழி மார்க்கமாக யாராவது அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா அங்கே நம்ம முறியடிக்கிறதுக்காக கப்பற்படைங்க இருக்கிற மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் இதே போல் படை வீரர்கள் ஒரு தனித்தனி பிரிவுகளாக இருக்கிறாங்க. சரிங்களா? அதில் ஒரு பார்ட்டு தான் ஒயிட் பிளட் செல். சரிங்களா? இது போல் லிம்பேட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். லிம்பேட்டிக் சிஸ்டமும் ஒன் ஆஃப் த இம்யூனிட்டி சிஸ்டம். ஓகேங்களா? ஆமாம். அப்போ நிணநீர் மண்டலம் அதுபுறம் பாருங்கள், நம்மளுடைய நிணநீராக நீர் வடிவத்தில் நம்முடைய ரத்தத்தில் கலந்தும் தனியாகவும் நமக்கு வந்து செயல்படும்.
நம்ம அந்த நினைவு மண்டலத்தை இம்யூனிட்டி சிஸ்டத்தில் இருக்குதான்றதை உங்களுக்கு ஈஸியாக சொல்கிற மாதிரி ஒரு புரிகிற மாதிரி ஒன்று சொன்னால் உங்களுக்கு புரியும். அதாவது நம்ம உடம்புல வெளியிலேருந்து வந்து ஏதோ ஒரு வைரஸோ ஒரு பூச்சியோ ஏதோ ஒன்று கடிச்சிருச்சுங்க. நம்ம உதாரணத்துக்கு நம்ம கையில் கடிச்சிருச்சு. கையில் ஒரு பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்னா இது இமீடியட்டாக அந்த பூச்சியோட விஷம் சல்லுன்னு அப்படியே நம்ம உடம்புக்குள்ளே ரத்தத்தில் கலந்து நம்மளுடைய உடம்பை டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ், குறிப்பிட்ட வினாடிகள் எடுத்துக்கிறோம். சரிங்களா, ஒரு பாம்பு கடிச்சிருச்சு, காலில் பாம்பு கடிச்சிருச்சு. அப்போ அந்த விஷம் ஏறி சல்லுன்னு போய் சில வினாடிகளில் ராஜ உறுப்புகளை போய் அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணிட்டு அவங்க வந்து மரணம் அப்படின்ற அளவுக்கு போயிடுவாங்க. ஓகேங்களா, அப்போ அவ்வளோ கொடுமையான கொடூரமான வெளியிலிருந்து வரப்படக்கூடிய ஒரு அட்டாக். அப்போ இதிலிருந்துலாம் நம்ம தப்பிக்க முடியுமா? நம்ம உடம்பு அதை தப்பிக்கிறதுக்கு ஒரு செயல் செய்யும். நீங்கள் கவனித்து பாருங்கள். அதாவது கையில் ஒரு பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்னா இமிடியேட்டாக இது ஒரு சிக்னல் உள்ளே கொண்டு போய் பிரெயினுக்கு சொல்லி இமிடியேட்டாக அந்த லிம்பேட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நிணநீர் மண்டல வீரர்களுக்கெல்லாம் ஒரு தகவல் கொடுக்கும். தகவல் கொடுத்து என்ன பண்ணுவோம்னா எல்லா பேரையும் மொத்தமாக கொண்டு வந்து நம்மளுடைய கம்புக்கூட்டு ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து களம் இருக்குது, போர்க்களம். இங்கே வெளியிலேருந்து உள்ளே வராருல, அவரை வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணி அவரை அப்படியே வெளியே அனுப்பிடணும். உள்ளே அனுப்பிடக்கூடாது. உள்ளே வந்துட்டால் அவர் நம்மளுடைய ஹார்ட்டு, லங்ஸு, லிவரு, கிட்னின்னு சொல்லிட்டு ராஜ உறுப்புகளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவார். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஃபைட் நடக்கும். அங்கே பாருங்கள், ஒரு கட்டி உருவாயிரும். எல்லா நிணநீரும் மொத்தமாக வந்து நம்ம கம்புக்கூட்டுக்கு இடையில வந்து கட்டி ஆகிரும். அதான் நிணநீர் கட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா, நெறிக்கட்டி அப்படின்பாங்க. என்ன நெறி கட்டிக்குச்சு, சரிங்களா, அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்ன பண்ணுது, எதுக்காக கட்டியிருக்குது, திடீர்னு ஏன் கட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து வெளியிலேருந்து யாரோ அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். உடனே அதை ஃபைட் பண்ணி அழித்து கிளியர் பண்ணி வெளியே தள்ளுற வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த விஷத்தை முடிச்சிட்டாங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல புண்ணு ஆறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கவுங்க அடுத்தடுத்து அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுவாங்க, கிளியர் ஆகிடும். ஆனால் நம்ம ஆளுங்க இப்போ என்னென்னா இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நெருக்கடிக்குச்சுங்க, அது பயங்கரமாக வலிக்குதுங்க. வலிக்குதுன்னா ஃபைட் பண்ணி கெடுக்குதான்னு அர்த்தம். ஃபைட் பண்ணும்போது வலி இருக்க தானே செய்யும். ஆனால் அந்த வலி நோயின்னு நினச்சிட்டோம் நம்ம. நிறைய பேர் இந்த மாதிரி வந்து கட்டி இருக்குது, வலிக்குது அப்படின்னு உடனே ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டியவே ரிமூவ் பண்ணிடுறாங்க. இது தொடை இடுக்குகளில் கட்டும், நம்மளுடைய கழுத்து பகுதிக்கிட்ட கட்டும், கம்பு கூடுகளில் கட்டும். காலில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு அட்டாக் நடக்குதுன்னா தொடை இடுக்கில் கட்டும். சரிங்களா, நம்மளுடைய தலைப்பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ராஜ உறுப்புகள் இருக்குது பார்த்திங்களா. அப்போ இந்த ஷோல்டர் இங்கெல்லாம் வந்து ஏதாவது அடிபடுது, கடிக்குது, வெட்டுக்காயம் ஏற்பட்டுச்சுன்னா உடனே டக்குன்னு நமக்கு வந்து இங்கே த்ரோட் ஏரியா கிட்ட கட்டிக்கணும். சரிங்களா, பொண்ணுக்கு வீங்கி அப்படிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி கையில் அடிபடுது அப்படின்னா உடனே நமக்கு கம்பு கூட்டுக்குள்ள கட்டிக்கிறோம், கை கம்பு கூட்டுக்குள்ள. அப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பாதுகாக்கிறதுக்காக வர்றவங்க. இந்த மாதிரி பாதுகாக்கிறதுக்காக வர்றவங்கள நாம் என்ன பண்ணிடுறோன்னா அப்படியே அந்த கட்டியை ஆப்ரேட் பண்ணி வெளியில் பிடுங்கி போடக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. மிகப்பெரிய தவறு. மொத்தமாக இராணுவ வீரர்கள்லாம் பிடிச்சி வெளியே தூக்கி போட்ட மாதிரி, கொன்னுட்ட மாதிரி. ஓகேங்களா, அதனால் நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி கட்டத்தில் நம்ம என்ன சொல்லியிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள்லாம், அந்த சமயம் வேறு எதுவுமே பண்ண வேணாம், அவங்க ஃபைட் பண்ணி அழித்து கிளியர் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க, ரெஸ்ட்டு மட்டும் எடுங்கட்டாங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு அட்டாக் வரும்பொழுது ரெஸ்ட்டு மட்டும் தான் எடுக்க சொன்னாங்க. நாம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன உடம்பு ரியாக்ட் பண்ணுதோ அதுதான் பிரச்சனைன்னு சொல்லி நம்ம பண்ண ஆரம்பித்தோம். அப்போ இது மாதிரி உள்ள நிணநீர் மண்டலம், ஓகேங்களா, நம்மளுடைய ஒயிட் பிளட் செல்லு, நம்மளுடைய பிளேட்லெட்ஸு, இப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த இம்யூனிட்டி சிஸ்டத்துக்காக சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு தொற்றாக இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ளேயே இப்போ ஒரு உட்கட்சி பூசல் வருதுன்னா என்ன பண்ணுவாங்க, இராணுவத்தை மிலிட்ரியை தான் இறக்குவாங்க. ஒரு உள்ள ஒரு ஒரு நாட்டுக்குள்ளே ஜாதி சண்டை வருது, மத சண்டை வருது, உட்கட்சி பூசல் வருது, தெருவுக்கு அடிச்சுக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல டைரெக்டாக மிலிட்ரி இறக்கிடுவாங்கல்ல. அது மாதிரி நம்ம உடம்பும் உள்ளுக்குள்ளேயே நீங்கள் ஒரு ஊசி போன ஒரு பலகாரத்தை சாப்பிட்டீங்க, அது உள்ளே போயிட்டு அதுக்குள்ளேருந்து பூச்சி, கிருமி, பாக்டீரியாஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும், அந்த இடத்த டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ உள்ளேருந்து ஒரு தீவிரவாதி உருவாயிட்டார். அப்போ அதையும் அழிக்கணும்னா நம்ம இம்யூனிட்டி சிஸ்டம் தான் முழுசாக செயல்படும். இந்த இம்யூனிட்டி சிஸ்டத்தை நாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, ஓகேங்களா, ஆமாம், எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, ஓகேங்களா, இயற்கையாக நம்மளுடைய உணவு முறைகளில் நம்ம வந்து அவசியம் இந்த அன்வான்ட் ஃபுட்டு, அன்டைம் ஃபுட்டு நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பழங்களே சாப்பிட்டா கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பழங்களை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ரொம்பவும் கொலன்னு இருக்கக்கூடிய பழங்கள்லாம் கூட தவிர்க்கலாம். அமைக்கி பார்த்தா லைட்டாக அப்படி பிதுக்குன்னு இருக்கணும். அந்த மாதிரி உள்ள பழங்கள், எல்லா பழங்களும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பழங்களை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அதில் தான் நமக்கு வந்து அல்கலைன் இருக்குது.
நம்ம நிறைய என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா பழங்களை தவிர்த்துட்டு அசிட்டிக் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அசிட்டிக் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள், அல்கலைன் ஃபுட்டு நிறைய எடுத்துக்கோங்க. அல்கலைன் ஃபுட்டுக்கு அதிகமாக நமக்கு அல்கலைன் இருக்கக்கூடியது வந்து பழங்கள். தேன் தேன் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அல்கலைன் இருக்குது. அந்த மாதிரி எடுத்துக்கங்க. கான்ஸ்டிபேஷன் மட்டும் வச்சுக்கிறாதீங்க. ஏன்னா அங்கேருந்து உள்ள தீவிரவாதிகள் உருவாக ஆரம்பிச்சுறாங்கன்னு சொல்லலாம். அது வச்சுக்கிறாங்க. அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு வந்து உங்களை ரெகுலர் பண்ணுறதுக்காக டெய்லி கூட எடுத்துக்கலாம். நைட்டு சாப்பிடுங்க அல்லது காலையில் சாப்பிடுங்க. இப்படி ஏதாவது ஒரு டைம் மட்டும் நீங்கள் வந்து ஒரு 5 நாள் டெய்லி எடுத்துகிட்டு வாரத்தில் ஒரு நாள் எடுத்துகிட்டே வாங்க. அது உங்கள் உடம்புக்குள்ளே கான்ஸ்டிபேஷன் வச்சுக்கிறாம அதை ஃப்ரீ பண்ணி விட்டுரும் மோசனை. அதுபோக என்ன பண்ணோம் அப்படின்னா அல்கலைனை நமக்கு வந்து அதிகரித்து கொடுக்கும். கேஸ்ட்ரோ ஆயிலுமே வந்து 100% அல்கலைன். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோ ஆயில் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து அதிக குளிர்ச்சியை தரும். அதனால் கண்டினியூஸாக எடுக்க வேணாம்னு சொல்கிறேன். இது போக ஈஸியாக ஏதாவது ஒரு மருந்தில் சரியாகுமா அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய சித்தர்கள் சொன்ன ஒரு ஃபார்முலா இருக்குதுங்க. ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய சில ஐட்டங்கள் தான். அது போக அவங்க அதுக்குள்ள சில சூட்சமங்களோட சில மருந்துகளை வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த மருந்துகள் எல்லாம் ஒரு காம்பினேஷனாக சேர்த்து நம்மளுடைய சுவாசி ஹெர்பலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ராடக்டாகவே வந்து போட்டுக்கிறோம். நம்மளுடைய இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பவுடராக சாப்பிடுங்க, சூரணமாக சாப்பிடுங்க, மாத்திரையாக சாப்பிடுங்க அப்படின்னா அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் என்னோடய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் நான் ஒரு மருந்தாக சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ அதை வந்து ஒரு டீ மாதிரி நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு டீ எடுத்துக்கலாம். ஒரு ஹெர்பல் டீ அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் இம்யூனி டீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சுவாசி ஹெர்பலில் அந்த ஒரு ப்ராடக்ட் இருக்குதுங்க. ரொம்ப ஒரு அருமையான ப்ராடக்ட்டு. இந்த கோவிட் பீரியடில் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கோவிட் சிம்டம்ஸ் வந்துருச்சு அப்படின்னு உடனே அந்த சமயத்தில் இந்த காம்பினேஷனில் செய்யப்பட்ட இந்த லிஃப்ட் இம்யூனிட்டி மிக அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுத்துச்சு. ஒரு மிகப்பெரிய சர்வீஸ் வந்து அந்த சமயத்தில் பண்ணோம் இந்த லிஃப்ட் இம்யூனிட்டி மூலமாக. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சிஆர்பி ரேட்டிங்லாம் வந்து ஹையாக இருக்கும். அந்த மாதிரி வெளியிலிருந்து ஒரு தொற்று ஏற்பட்டுருந்துச்சுன்னா இந்த சிஆர்பி ரேட்டிங் நல்லா ரெடியூஸ் ஆகுங்க. அதுக்கு இந்த லிஃப்ட் இம்யூனிட்டி ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அப்படியே வந்து உடல் சோர்வு, டயர்ட்னஸ் வீக் ஆகிரும். அப்படியே அவங்க சிந்தனைகளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு லேசினஸாக இருக்கும். நம்ம வேலை செய்கிறது நைட்டு பார்க்கலாம், காலையில் பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த லேசினஸை போய்க்கிறோம். நல்ல சுறுசுறுப்பாக, துடிப்பாக, எனர்ஜியாக, பிரிஸ்காக இருக்க வச்சுக்கிறோம். ஒரு டீ சாப்பிட்ற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாக இதை நம்ம வந்து சாப்பிட முடியும். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். சரிங்களா? அப்போ நம்மளுடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகரிச்சிட்டோம் அப்படின்னம்னாலே இந்த மாதிரி உள்கட்சி பூசலாக உள்ளிருந்து வரக்கூடிய நோய்களாக இருந்தாலும் சரி, வெளியிலிருந்து வரக்கூடிய தொற்று நோய்களாக இருந்தாலும் சரி வராமல் நம்மளால் வந்து தடுக்க முடியுங்க. இதை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டம்ளர் தண்ணி, ஒரு 3 டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் வந்து எடுத்து கலந்துக்குங்க. நல்லா பெரிய ஸ்பூன் எடுத்துக்கலாம். பெரிய ஸ்பூன் எடுத்து ஒரு ஸ்பூன் கலந்துக்குங்க. கலந்துட்டு 1.5 டம்ளர் வர்ற வரைக்கும் சுண்ட வச்சுருங்க. 3 டம்ளர் தண்ணி 1.5 டம்ளர் வரைக்கும் சுண்ட வச்சுருங்க. இதோட எசன்ஸ் நல்லா அப்படியே இறங்கிரும் அந்த தண்ணியில் இறங்கிரும். இது போக வந்து அதுக்கப்புறம் வந்து வடிகட்டிட்டு தேவையான அளவுக்கு பனங்கற்கண்டு, நாட்டு சர்க்கரை கலந்துக்குங்க. டயபெட்டிக் இருக்குதுங்க, நாங்கள் எப்படிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை கலந்துக்கலாம். அளவாக கலந்து அளவாக சாப்பிடுங்க. ஓகேங்களா? அல்லது தேன் கலந்துக்குங்க. சர்க்கரை நோயாளிகளாக இருக்கிறீங்க அப்படின்னா தேன் கலந்துக்குங்க. சர்க்கரை நோயாளிகளே நிறைய பேர் தேன் சாப்பிட்லாமா, சாப்பிடக்கூடாதே அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும். தேன் வந்து தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அது நாக்கில் மட்டும்தான் இனிப்பு சுவை, உள்ளுக்குள்ளே அது வந்து கசப்பு சுவையை தான் கொடுக்கும். அல்கலைன் உள்ள ஒரு விஷயம் அது. எந்த ஒரு மருந்தும் தேன் கலந்து எடுக்கப்படும் பொழுது அது 100% நம்ம பாடி அப்சர்வ் பண்ணும். அதனால் இந்த டீக்கு அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பூன் தேன் கலந்துக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு கலந்துக்கிட்டு அதை வந்து சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த 3 டம்ளர் தண்ணி 1.5 டம்ளராக சுண்ட வச்சு நமக்கு கிடச்சிருச்சு. அதை வடிகட்டிட்டு நம்ம வந்து தேன் கலந்து சாப்பிடும் பொழுது ஒரு 3/4 டம்ளரை 2ஆக பிரித்து 2 பேர் சாப்பிட்டுக்கலாங்க. ஒரு நபர் தான் சாப்பிட போகிறீங்கன்னா அதை அப்படியே பாதியாக்கி நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இது வந்து ஒரு ஃபேமிலியே நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஃபேமிலி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் அப்படின்னா அது லிஃப்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு டீ மூலமாக நம்ம உடம்பை ஆரோக்கியப்படுத்திக்க முடியுமா, ஒரு டீ மூலமாக நம்ம நோய் வராமல் தடுத்துக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக அது இந்த டீயில் முடியும். நீங்கள் இந்த டீயை பயன்படுத்தி
நீங்கள் ஒரே வாரத்திலேயே உங்களால் தெரியும். ஃபஸ்ட்டு நாளே தெரியும், அப்படியே நல்லா எனர்ஜியாக பிரிஸ்காக இருக்கிறது தெரியும். காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 15 நாள் இந்த டீயை பயன்படுத்தி அனுபவிச்சுட்டு உங்களுடைய அனுபவ பதிவுகளை கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான பயனுள்ள ஒரு ஹெர்பல் டீயாக வந்து இந்த லிஃப்ட் இம்யூனிட்டி இருக்குது. பயன்படுத்திட்டு அனுபவங்களை சொல்லுங்கள்.